அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பதிவை இந்த சேனலில் பதிவேற்றுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட ரிஜிஸ்ட்ரார் அவர்கள் 6/6/2024 அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதன்படி 7 மற்றும் 8 ஜூன் 2024 நடைபெறவிருந்த ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போஸ்ட்பான் ஆகிருக்கு அப்படின்ற தகவலும், அதற்கு டெக்னிக்கல் ரீசன்ஸ் காரணமாக இருக்கிறது அப்படின்ற தகவலும், ரிவைஸ்டு டேட் பின்னர் அறிவிக்கப்படும்ன்ற அந்த தகவலும் 6/6/2024 அன்று வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட ரிஜிஸ்ட்ரார் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த செட் எக்ஸாமுக்கு எப்படி தயார் செய்வது அப்படின்ற தகவலையும், ஏன் செட்டு தேர்வு முக்கியம் அப்படின்ற தகவலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். செட் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம தயார் செய்வது? செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது சிலபஸில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உண்டான ரெஃபரன்ஸ் புக்கில் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு நீங்கள் தயார் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிஜியில் நீங்கள் வச்சுருந்த புக்ஸு மூலமாக நீங்கள் ப்ரிப்பேர் செய்யும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் செஞ்சு அதுக்கான நோட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்படி பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிச்சந்தையில் கிடைக்கக்கூடிய செட் எக்ஸாமுக்கான பப்ளிகேஷன்ஸை அவங்க புக்கை வாங்குவாங்க. கடைசி நேரத்தில் அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் படித்தா போதுன்ற ஒரு மனநிலைக்கு அதுக்கு உண்டானது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பப்ளிகேஷன்லேருந்து வெளியிடுற அந்த புக்கில் ஆங்காங்கே ஒரு சில எரர்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த எரர்களை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த எரர்களை திருத்தி அதற்கேற்றாற் போல் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் அப்போ கேட்கக்கூடிய கேள்விகளில் இந்த தவறுதல் நடக்காத வண்ணம் நீங்கள் பார்த்து நிறைய மதிப்பெண்கள் நீங்கள் பெறலாம். அதே மாதிரி குரூப் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு இந்த செட் எக்ஸாமை நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா நிச்சயமாக நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நடைபெற்ற நெட் எக்ஸாமினேஷன், அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய மாடல் கொஷின் பேப்பரையோ அல்லது ஏற்கனவே நடந்து முடிந்த கொஷின் பேப்பருடைய ஆன்சர் கீயை வைத்துக்கொண்டு நீங்கள் அதற்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் செஞ்சிங்கன்னா இந்த நடைபெறக்கூடிய ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்கிற செட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் நிறைய மதிப்பெண்கள் பெறலாம். அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்னென்னா, எந்த கண்டென்ட் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான நோட்ஸை நீங்கள் எடுத்து வச்சு படிக்கும் பொழுது நீங்கள் அதிகமான மார்க்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த தேர்வுகள் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் அடுத்த தேதி வரை நீங்கள் ப்ரிப்பேர் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ இதற்காக பிரத்யேகமாக வைத்து நீங்கள் ஆன்லைனில் மார்க் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய வெப்சைட்டுகள் இருக்கிறது. அந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி உங்களுக்கான பிழைகளை அல்லது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த செட் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக ஏன் இந்த செட்டு தேர்வு அவசியம் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லேயோ அல்லது பல்கலைக்கழகங்கள்லேயோ நீங்கள் பேராசிரியராக பணி செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்கு ஸ்லெட்டோ அல்லது நெட்டோ அல்லது பிஹெச்டியோ கம்பல்ஷன் அப்படின்ற அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த செட் எக்ஸாம் அவசியமாக கருதப்படுகிறது. அதனால் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய செட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோ அல்லது நெட்டுன்னு சொல்கிற நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நடத்தக்கூடிய இந்த தேர்வுலையோ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும். இப்போது பெரும்பாலான கவர்மெண்ட் காலேஜஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கெஸ்ட் லெக்சரர்களுக்கும் இப்போ கம்பல்சரியாக
ஸ்லெட்டு, நெட்டு ஆர் பிஹெச்டி முக்கியன்றதுனால பெரும்பாலான கெஸ்ட் லெக்சரர்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுவதற்கு தயாராக இருக்கிறீங்க. அதனால் இந்த செட்டு தேர்வு ரொம்ப அவசியமானது. இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் அல்லது யூனிவர்சிட்டிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் தேர்வாக வேண்டும் என்றால் இந்த செட் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கணும். அதனால் நீங்கள் இந்த செட் எக்ஸாமினேஷன் போஸ்ட்பான் ஆகிருக்கிற இந்த தருணத்தில் இதற்கான அடுத்த அறிவிப்பு வரும் வரை உங்களுடைய ப்ரிப்பரேஷனை சரியாக செய்து இந்த செட்டு தேர்வை நல்லபடியாக பாஸ் செய்து நீங்கள் சிறந்த பேராசிரியர்களாக வர வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி.